சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்ல வறுக்க சக்க பாக்கும் போதே தெரியுது நிறைய சோளம் இருக்கும் போல இருக்கு. வரிசையாட்டு. அட பாவி புஷ்பாக்கா, ஒரு வீட்டுக்கு 2 சக்கப்பழமா? ஏங்க சக்கைய சூந்து பார்த்து வாங்காண்டமாங்க. ஏட்டி நல்லா இருக்கும்னு சொன்னா, இனிப்பான சக்கையா. அதனால சூந்தெல்லாம் ஒண்ணு பார்க்காண்ட வீட்டுல போய் வெட்டி பாருங்க. அப்படி ஏதாவது குறைகுறை இருந்துச்சுன்னா திருப்பி கொண்டு வந்துருங்க, நான் வேற மாத்தி தரேன்னு சொல்லியிருக்கான். அப்படின்னா பரவாயில்ல. சரி அந்த சக்கையை கொண்டாங்க, இறக்குங்க. அது கொஞ்சம் நீளமா இருக்கு பழம், இது கொஞ்சம் நல்ல உருண்டை பழம். ஏடி எங்க ஓடுத? 1க்கு 2 வாங்கி வச்சிருக்கிய. எனக்கும் திங்கணும்னு ஆசையா இருக்கும்ல, அதான் என் மாமியா கழுவியே போய் விரட்டி விட போறேன். சந்தையில போய் வாங்கிட்டு வான்னு. அட பைத்தியக்காரி, யாரு டீவ? இந்த உருண்டை பழம் உனக்கு நம்பி வாங்கி வச்சிருக்கேன். என்னக்கு சொல்லுது? எனக்கா? ஆமா, அந்த பெரிய பழம் எங்களுக்கு, இந்த உருண்டை பழம் உனக்கு. இவர் பைக்ல தானே வராரு, அதனால கூட ஒரு பழம் வாங்கிட்டு வரோம், சின்ன பொண்ணுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவரும் கூட ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்காரு. இந்த அட்டி எடுத்துட்டு போ. ஏக்கா, சக்கப்பழம் போல உன் மனசு இனிப்பானதுக்கா. உண்மையிலே நான் நினைக்கவே இல்ல. ரொம்ப சந்தோஷக்கா. துட்டி எவ்வளவு? ஏட்டி துட்டுலாம் ஒண்ணு வேண்டாம். இந்த சும்மா கொடுத்தாலும் சண்டை வந்துரும் பத்தியா, அதனால ஒரு 10 ரூபா மட்டும் தான். ஆகா, கிடைச்சிருச்சு. சக்கப்பழம் தான் கிடைச்சிருச்சு. இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி தான் தெரியுதா? நான் சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறா. ஒண்ணு விடாம எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். மைனி, தேவா எங்க? கொழுந்தனார அந்த டிராவல் பண்ணி வந்தது டயர்டா இருக்கும் பத்தியா, அதான் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கு மக்கானே. தூங்கிட்டு இருக்கான் போய். சரி, அப்ப அவன் எந்திரிச்சு வரட்டு, டிஸ்டர்ப் பண்ணான்டான். ஏக்கா, காபி போடட்டா இல்லனா தேயிலை தண்ணி போடட்டா? எதுனாலும் சரி, நான் குடிச்சிடுவாமா. கொழுந்தனுக்கு என்ன வேணும்னு கேட்டு எடுத்து கொடு. அவர் என்னனாலும் குடிப்பாருக்கா. உள்ளி வடைக்கும் தேயிலை தண்ணிக்கும் நல்லா இருக்கும். சரி, டீயை போட்டு கொண்டு வருவோம். இப்போ என்ன பண்ணனு ஒண்ணுமே புரியலையே. யாழினி, ஐயோ அப்பா, இப்போ என்ன பண்றது? எம்மா கதவு தரமா? இது ஃபர்ஸ்ட் பேக்ல போட்டு மூடி வைப்போம். நம்ம வீட்டுல உள்ள நாட்டு மாட்டு பால், அதை நல்ல வத்த காய்ச்சி அதுல பனங்கற்கண்டுலாம் போட்டு கொண்டு வந்திருக்கேன். குடிமா, அங்க தண்ணி வேற குடிச்சிருப்ப, இங்க வேற மாத்தி குடிக்க பத்தியா சாலிகளி பிடிக்காம நல்லபடியா இருக்கும். ஏன்பா இவ்வளவு ரிஸ்க் எடுத்து செய்யறீங்க? நானே வந்து பாலை காய்ச்சிருப்பேனே. ஏமா, உனக்கு செய்யாம நான் வேற யாருக்கு செய்ய போறேன்? குடிமா, ஆறிற போகுது. நீங்க குடிச்சீங்களாப்பா? நான் குடிக்க போறமா? குடிப்பேன். நீ குடி முதல்ல. மழை வேற சின்ன பெஞ்சிட்டு கிடக்கு பத்தியம்மா. வயல்ல தண்ணி நிறைய நிக்கப்படாது, அதான் வெட்டி விட்டுட்டு வரேன். என்னமா, நீ பத்திரமா இருந்துக்கண்ணா. ஓகேப்பா, நீங்க போயிட்டு வாங்க, நான் இருந்துக்கிறேன். என்னன்னு தெரியலையா, பிள்ளை மூஞ்சே சரியில்லையா. வரும்போது இருந்த சந்தோஷம் இப்ப இல்லையா. ஒருவேளை இங்க வந்தது அவளுக்கு பிடிக்கலையோ? அது எப்படி பிடிக்காம இருக்கும்? தாப்பா வீட்டுக்கு வர்றது யாருக்காவது பிடிக்காம இருக்குமா? என்னன்னு தெரியல, எதுவும் பிரச்சனையா என்னவோ தெரியல. கேட்கறதுக்கும் ஒரு மாதிரி இருக்கு. சரி பாப்போம், ஒரு நாள் கழிச்சு என்னன்னு கேப்போம். மாமியாக்கறி எங்க போனா? ஆள் அட்ரஸ் இல்லையா? கதவையும் சும்மா சாத்தி போட்டு எங்க போனாலும் தெரியலம்மா. இந்த மாமியா கிளவிட்டு சொன்ன கேக்குவா. கதவு சாவியை போட்டு பூட்டிட்டு போங்கன்னு சும்மா பூட்டி வச்சுட்டு போகுது. என்னைக்காவது ஒரு நாள் இது வெளியே போறதை பார்த்துட்டு கல்ல பையன் உள்ள சாட போறான், தட்டுமுட்டு சாமான் அவளத்தையும் புறக்கிட்டு போறான். இது கிராமம்னால சரியா போச்சு. 4 ஆள் அங்கெங்கே நாந்தோம். புது ஆள் எவனா வந்தா கூட யாரு பண்ணி அப்படின்னு கேட்டு கப்புன்னு அமைக்கிடுவாவோ. இதே இருந்து டவுனா இருந்துச்சு அவ்வளவுதான், அணக்க கட்டமா அள்ளி புறக்கிட்டு ஓடிடுவான் அவளத்தையும். சரி, ரூம்ல கொண்டு வச்சுட்டு 10 ரூபா கொண்டு புஷ்பாக்கு முதல்ல கொடுக்கணும், இல்லைன்னா மறந்துடுவேனா. என்னம்மா என்னையே வச்ச கண்ணு வாங்காம அப்படி பாக்க? இதுவரைக்கும் என்ன பார்த்ததே இல்லையாக்கா? ஏடி, காக்காவுக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு அதே மாதிரிதான் எனக்கும். நீ எப்படிதான் இருந்தாலும் அழகுல நீ ஐஸ்வர்யா மிஞ்சிட்டடி. ஏடி, நீ நடந்து வர அழக பார்த்தாலே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. மக்கா, உன் மாமியாக்காரி நாத்தனாகரி என்ன செய்தாளுவா? அவளுக்கு என்ன நல்லா தின்னுபிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காளுவா. அவளை கொண்டு வந்து வரான் அப்படி. என் பிள்ளைய பாட்டு இந்த பாடு படுத்தாள்வளம்மா அம்மையும் மோவலும். அதனாலதானே என் பிள்ளை மாமியா வீட்டுக்கே போக மாட்டேன்னு ஒத்த கால நின்னுச்சு. இப்ப இங்க வந்து இருக்கு, இங்கேயும் விட மாட்டேன். அங்கே இருந்து வந்துட்டாள்வா அத்தாவும் மவளும். எடி, 3 ஒரு வார்த்தை சொல்லு, 2 பேரையும் நான் அடிச்சு பத்தி விட்டுருவேன். எம்மா சும்மாரி, எப்ப எப்படி நடக்கணும்னு எனக்கு தெரியும். அப்ப இவள 2 பேரையும் நான் பத்தி விட்டுறேன். எடி, நீனே சோறு பங்கி நீனே தின்னு வாடா தேஞ்சு போயிருக்க. இன்னைக்கு ராத்திரிக்கு நம்ம வீட்டுல சாப்பிடேன்னா உங்க அண்ணி ஏதாவது விசேஷமா செய்வா. சரிம்மா, அண்ணி கையால சுட சுட சாப்பிட்டு கொஞ்ச நாள் ஆச்சு. நீலக்குட்டி, என்ன? என்னம்மா, என்கிட்ட ஒரு 2000 ரூபாய் இருந்து எல்லாத்தையும் ஒண்ணு விடாம உருவிட்ட. புறவும் ஏன் இப்படி கோவப்படுத? கொஞ்சம் சிரிச்சுதான் பேசான். நான் வில்லி கேரக்டர், அப்படிதான் இருப்பேன். சரி, என்ன இதெல்லாம் ஏகப்பட்ட பொருளை வாங்கியிருக்கியா? என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? அது தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? இதெல்லாம் ஒரு நாள் வாங்குனது இல்லையா, எல்லாம் எனக்கும் உனக்குமா, இல்ல வேற யாரையும் பார்க்க போறதுக்காண்டி இதெல்லாம் வாங்குதோமா? என்ன ஏதுன்னு காரணம் தெரிஞ்சுக்கிடணும்ல. அதுவும் இல்லாம ஏன் துட்ட கொடுத்தன எல்லாம் வாங்கியிருக்கோம், அந்த உரிமையில கேக்கேன். என்ன மாமியார் வீட்டுல வந்து நல்லா உட்கார்ந்து தின்ன உடனே கொழுப்பு கூடி போச்சோ? பியாச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. துட்டு 2000 ரூபாயை கொடுத்துட்டா அந்தால எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தமா? கொடுத்தது 2000 ரூபாய் பிச்சை காசு, இதுல 2 லட்சம் ஏதோ செலவழிச்ச மாதிரி ரொம்ப ஓவரா பேசுறீரு. இது கேட்டதுக்கு கேட்காமலே இருந்திருக்கலாம்.
ரொம்ப ஓவரா துள்ளுனா அப்படியே போற வழியில இறக்கி விடுதேன். அப்படியே ஒத்தையடி பாதை வழியா அப்படியே போனா அந்த ஆத்து பக்கத்தோடி போனா உங்க ஊர் வந்துரும், போய் சேரும். ஒரு வார்த்தை தானே கேட்டேன், கேட்கப்படாதா? அந்த உரிமை எனக்கு இல்லையா? இல்ல இல்ல இல்ல. சரி, என்னன்னு போட்டு வண்டியை நேரா பார்த்து ஓட்டு. 2 பைக் வருதுன்னு நினைச்சிட்டு லாரி கடையில கொண்டு பூந்துடாத. எல்லாம் எனக்கு தெரியும், பேசாம வாயை மூடிட்டு வரும். ஊருக்கு வரும்போது சொல்லி தானே கூட்டிட்டு வந்தேன், ஏன் எதுக்கு எப்படின்னு எந்த கேள்வியும் கேட்கப்படாதுன்னு. எந்த கேள்வியும் கேட்காம இருக்க வரைக்கும் உமருக்கும் நல்லது, எனக்கும் நல்லது, எங்க வீட்டுக்கும் நல்லது. சரி தாயே, இனிமே வாயை திறக்க மாட்டேன். ஏக்கா நான் 10 ரூபா. டீ குடி கேட்டி போட்டு வச்சிருக்கேன். என்னவா இருக்கும்? சின்ன பொண்ணு 10 ரூபா கொடுக்கா. என்ன கால் மாலுன்னு தெரியலையே, ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு போலுக்க நமக்கு தெரியாம. ஏக்கா வாங்கிக்க. ஏட்டி டக்குன்னு திரும்பி பாத்துறாத, வசந்தி வாசலே நின்னுட்டு இருக்கா. இந்த சக்கப்பழம் வாங்கி தந்ததுக்கு தான் நீ 10 ரூபா தாரன்னு தெரிஞ்சு வச்சுன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். உடனே சக்கப்பழத்தை வாங்கிட்டு வாங்கக்கா நன்னிட்ட சொல்லி, அதை வாங்கிட்டு வர சொல்லுங்க, இதை வாங்கிட்டு வரங்க சொல்லுங்கம்மா. கடைசியில துட்டு ஒண்ணும் வந்துடாது. நீ வாங்கு, நான் எதையாவது ஒண்ணு சொல்லி சமாளிச்சுக்கிட்டேன். சின்ன பொண்ணு கையில 10 ரூபா வச்சிருக்கிய, செழிப்பு ஒழுக்க உன் காட்டுல அடமழை தான் பெய்யுதுன்னு சொல்லு போ. எது 10 ரூபா வச்சிருந்ததுக்கு என்னவோ 10 லட்சம் வச்சிருந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க. சின்ன பொண்ணு 10 ரூபால இருந்தா 10 லட்சம் ஆகும். முதல்ல ஒரு சீரோ போட்டனே 10 ரூபா ஆகும். அதுக்கப்புறம் கூட சீரோ 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 முட்டை முட்டையா போட்டுட்டு போனோம்னா 10 லட்சம் ஆயிரும்ல. சிறுசுல இருந்தா பெருசாகும். ஆமா, என்ன விஷயம்? 10 ரூபா கொடுத்த புஷ்பாக்காவுக்கு? புஷ்பாக்கா உனக்கு எது வாங்கி தந்தாலோ நீ துட்டு கொடுக்கியோ? அலுமுடி வேற ஒண்ணு இல்ல, போன வாரம் புஷ்பாக்கா வீட்டுல ஒரு கப்பு காப்பி குடிச்சேன். ஆமா, நம்ம எல்லாரும் தான் சேர்ந்து குடிச்சோம். அதுக்கும் 10 ரூபாய்க்கு என்ன சம்பந்தம்? நல்முடி நம்ம பஞ்சு கிழவி வில்லியா மாறினதுல இருந்து நம்ம புஷ்பாக்காவை போட்டு பாடா படிச்சிட்டு இருக்கலாம். அது சொல்லியிருக்கு, எவ்வளவு பக்கத்து வீட்டுல இருந்து காப்பி டீ குடிக்கிறதுக்கு வரட்டும், அவள்கிட்ட இருந்து 10 ரூபா வாங்கிரு, சும்மா கொடுத்தேன்னு வச்சுக்கோ உனக்கு குத்தியா படும் அப்படின்னு இருக்கு. போன வாரம் நம்ம எல்லாரும் சேர்ந்து தானே காப்பி குடிச்சோம். எங்குள்ள பங்கு 10 ரூபா ஒரு காப்பிக்கு கொடுத்துட்டேன். உங்க பங்கு 10 ரூபா கொடுத்துருங்க. என்ன புஷ்பாக்கா 4 முடிக்கிட்ட நாளைக்கு 10 ரூபா கூட ஒரு ரூபாயும் வட்டியா போட்டு வாங்கிக்கிடுங்க. 11 ரூபாயை வாங்கிக்கிடுங்க. அலப்புற மாதிரி 11 ரூபாய்க்கு ஒரு கப் காப்பியை வாங்கி குடிச்சு விட்டேனே. இது சின்ன பொண்ணு, உன் மாமியாருக்கு சொக்கார பிள்ளை ஒரு பிள்ளை, இந்த சுவாதியான ஒரு பிள்ளை உண்டுங்களா, அந்த பிள்ளை கல்யாணமாமா? அப்படி அடுத்த வாரம் பூ வைக்கலாம், அதுக்கு அடுத்த மாசம் கல்யாணமா? அப்படியாடி ஏக்கா என்ன இப்படி சொல்லுத? எனக்கு தெரியாத. என் மாமியாக்காரி எதுவும் சொல்லலையாக்கா? இது நல்ல கதையா இருக்க. ஒரு நாத்துக்கும் தெரியுமாம்டி, என் மாமியாக்காரி தான் இங்க வந்து நின்று பாடு வீசி நின்று பாத்துக்கா, யார்கிட்டயும் போன்ல. அப்பதான் நான் கேட்டேன் பாத்துக்கா. ஏக்கோ என்கிட்ட மட்டும் சொல்லும் மருமல, எதுனாலும் ஒளிவு மறை இல்லாம என்கிட்ட சொல்லு. நான் என்ன உனக்கு மாமியா மாதிரியா இருக்கேன், நான் உனக்கு இன்னொரு அம்பா மாதிரி அப்படி இப்படின்னு கதை விடுமே. இந்த விஷயத்தை என்கிட்ட மறைச்சிருக்கேன். சின்ன பொண்ணு, இந்த மாதிரி மாமியாட்டியும் நாத்தராட்டியும் வாயை வளர்ந்துட்டு கூடாது. அதுக்கப்புறம் நம்ம வாயிலே பத்தபடி அள்ளி தூவிர் வாழ்வா. இப்பவே உடனே என்ன ஏதுன்னு கேட்டாகணும். சின்ன பொண்ணு, மாமியா விஷயத்துல எதுனாலும் சுட சுட கொடுத்துடணும் வாயம் கூட. இந்த மாமியா கிழவி இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிருக்க, இதை நீ கேட்காம விடலாமா? ஏக்கோ நீனு வாக்கா, நீனு நின்னுட்டு இருக்க. ஏக்கா இப்ப வந்துருதேனா? சரிடி சரி சரி. எம்மா இவ்வளவு கூட்டமா போறாள்வா, என்ன நடக்க போது தெரியலையே. மர்மலா வந்துட்டியா? இத பாருங்க, நான் கடும் கோபத்துல இருக்கேன். முழு பூசணிக்காவை இப்படி ஒரு உருண்டை சோத்துக்குள்ள மறைச்சிருக்கல. என்ன மர்மலா சொல்லுத? முழு பூசணிக்காவை ஒரு உருண்டை சோத்துக்குள்ள மறைச்சனா? என்னது சொல்லுத? ஒண்ணுமே புரியலையே. சின்ன உன் மாமியாக்காரி எப்படி நடிக்க பத்தியா? புடிச்சாதான் அடங்குவா. ஆனாலும் இந்த விஷயத்தை என்கிட்ட இருந்து 2 பேர் மறைச்சிருக்கல. மர்மல, நான் எதையும் மறைக்கலையா மர்மல? மண்ணா கட்டி. இந்த வாரநாத்து நீனாவது சொல்லிரு, இல்லன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அண்ணி ஏதோ மறைச்சிட்டேன்னு சொல்லுதியா? போன மாசம் உங்களுக்கு தெரியாம அண்ணன்கிட்ட 2000 ரூபாய் வாங்கி நானும் எங்க அம்மையும் ஆளுக்கு ஒரு சேலை எடுத்தோம். அதையா செடி சும்மா இரு. போன வாரம் நீங்க எங்கே வெளியே போயிருந்த நேரத்துல நம்ம சித்தப்பு ஒரு 5 கிலோ மாம்பழம் கொண்டு வந்தாரு. அவ்வளத்தையும் நானும் எங்க அம்மையும் உங்களுக்கு தெரியாமலே தின்னு முடிச்சிட்டோம். அதையா அண்ணி சொல்லுவீங்க மறைச்சிட்டேன்னு? பாவி மக்கா சும்மா இருட்டி, தியார இழுத்து தெருல விட்டுறாத. எம்மா அண்ணி கிட்ட எதையும் மறைக்க கூடாது, கேட்காங்கல்ல, சொல்லணும்ல. அண்ணி நேத்து அம்மைக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு 500 ரூபாய் கேட்ட பத்தியல, அதெல்லாம் சும்மா. அந்த துட்டை வச்சு நானும் எங்க அம்மையும் புரோட்டாவும் ஃப்ரைட் ரைஸும் வாங்கி தின்னோம். அதே அண்ணி மறைச்சிட்டேன்னு சொல்லுதியா? கிழவி என்னென்ன மறைச்சிருக்கு, இனி என்னென்ன மறைச்சோ தெரியலையா? அட பாவி கிழவி. இந்த வாரு எதுக்கு தெரியுமா உன்னை விட்டேன்? வஞ்சகம் இல்லாம மனசுக்குள்ள எதையும் ஒளிவு மறை இல்லாம ஒண்ணு விடாம சொன்ன பத்தியா? ஏன் மாமியா கிழவி பண்ணதையும் பண்ணிவிட்டு வாடவ செய்திய வீட்டுக்கு தான் வந்தாவணும். அடுத்த நேரம் சுவாறு கட்டு. இந்த சின்ன புடி என்ன நாலுபடி செங்கலு? மாமியார் மண்டையை புழக்குதுதான். என் நாலுபடி இதுக்கு என் மாமியா கறி மண்டையில போட்டேன், அவ்வளவுதான். இன்னைக்கே மண்டையை போட்டுருவா. அதுக்கப்புறம் நான் ஜெயில கம்பி தான் எண்ணணும். யாத்தாடியாத்தா, ஒரு கொலை செந்துளம் பழம், ஆப்பிள், ஆரஞ்சு, அண்ணாச்சி, அந்த பழம் இந்த பழம், எம்மாடியோ 2 வெடக்கோழி. இது என்ன கூத்தா இருக்கு? இவ்வளவு
திமிர் பிடிச்சாலும் அவ புருஷன் என்னத்தெல்லாமோ வாங்கிட்டு வந்திருக்காவோ. என்ன இது, என்ன நடக்குங்க? என்ன செல்லத்தாயி, உம்மா மாசமா இருக்காளோ? அதனாலதான் அவன் தாத்தனாக்காரி என்ன பெரிய பழக்கோலை. அதுக்கப்புறம் எல்லா வகை பாலத்திலயும் ஒவ்வொரு கிலோ வாங்கியிருப்பா போல இருக்கு. 2 நாட்டுக்கோழி வெடை கோழில அடிக்கிறதுக்கு கொண்டு வந்திருக்கா. வெள்ளை மக்கா அப்படியேதான் இருக்கும். அவ நம்ம வீட்டு கதையை பேசுவா, பக்கத்து வீட்டு கதையை பேசுவா, எய்த்து வீட்டு கதையை பேசுவா. ஆனா அவ வீட்டு கதையை மட்டும் வாயை திறக்க மாட்டா. செல்லத்தாயி அப்படிதான். சும்மா இரு, நானே கோவத்துல இருக்கேன், தேவையில்லாம எதுவும் பேசிட்டு இருக்காத. அப்படிலாம் ஒண்ணு இல்ல, ஏதாவது இருந்தா நான் சொல்லியிருப்பேன். கத்திரிக்காய் முத்துனா கடத்தருக்கு வந்துதான் ஆகணும். செல்லத்தாயி எந்த விஷயமா இருந்தாலும் வெளியே வந்துதானே ஆகணும். அப்ப பாத்துக்கிட்டேன், நான் இந்த ஊர்ல தானே இருக்க போறேன். நான் என்ன ஊரை விட்டு ஓடவா போறேன்? என்ன போய் சொல்லுது அம்மா. சை எம்மா எம்மா எம்மா, எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கேன். தெருவுல ஒரு 10 நிமிஷம் நிக்க விட்டுட்ட. நீ என்ன பண்ணிட்டு இருந்த? செடி கண்ணு அசந்துட்டு கொஞ்ச நேரம் படுத்திருந்தம்டி, உன் அலறல் சத்தம் கேட்டுதான் ஓடியாரேன். ஏடி என்ன மக்கா இதெல்லாம், என்னலாமோ கூட கூடையே வாங்கிட்டு வந்திருக்க. ஏமா தெருவுல வச்சு எதையும் பேசாண்டா, வீட்டுக்கு போவோம் வா. எங்க இந்த பழக்கூடைய எங்க அம்மா கிட்ட கொடுங்க. ஏமா அதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜ்ல பத்திரமா வை. என்ன முழிச்சிட்டு உட்கார்ந்துருக்காரு, இறங்கும். நாத்து, என்ன உங்க வீட்டுல என்ன விசேஷம்? ஏகப்பட்ட பழம்லாம் கூட கூடயே போகுது, பழக்கொலை வேற, அதுக்கப்புறம் 2 கோழி வேற, என்ன நடக்குங்க? என்னி ஒண்ணுமே எனக்கும் புரியல அண்ணி. எங்க வீட்ல எந்த விசேஷம் நடக்க போகுது? இப்போதைக்கு ஒரு விசேஷம் இல்லையே. நாத்து, ஏற்கனவே எங்களுக்குலாம் காது குத்தி கம்மல் போட்டாச்சு. இனிமேல்லாம் கம்மல்லாம் ஒண்ணு போடாண்டா. நீ எதுனாலும் சொல்லு, எங்ககிட்ட ஏன் மறைக்க? ஆமா ராதிகா, என்ன விஷயமா இருந்தாலும் உங்க வீட்ல நடக்கு, உனக்கு தெரியாமல இருக்கும். எதுவா இருந்தாலும் மறைக்காம சொல்லு. நாத்து, இந்த அண்ணிக்கிட்ட எதுவும் மறைக்க மாட்டேலாம், மறைக்காம சொல்லு. நீ கொஞ்சம் முன்னால கூட எல்லாத்தையும் மறைக்காம சொன்னோம்ல, அப்ப இத மட்டும் மறைப்பனா? என்ன நடந்து எனக்கும் தெரியாத நீ. கொஞ்சம் முன்னாலதான் என் மாமியாக்காரியும் நாத்தனாக்காரியும் தின்னு போட்டு அங்க நடந்து உருண்டுட்டு நடந்தாளுவா. நான் அங்க உட்கார்ந்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், சிறையை இழுத்துருவாள்வா. அந்த அளவுதான் வெளியே சாடிட்டேன். இப்ப பார்த்தாலும் தெரியுது, அவளும் அவன் மாப்பிளையும் பாத்தீங்களா பெரிய பைக்ல வந்து டொக்க டொக்க டொக்கன்னு வந்து இறங்குனாவோ. என்னத்தெல்லாமோ பொட்டி பொட்டியா தூக்கிட்டு வந்திருக்கா. என் மாமியாக்காரி கையில ஒரு ஆப்பிள் ஆரஞ்சு பழம் கூடையை கொண்டு கொடுக்கா. என்ன நடக்கு, ஏது நடக்கு எனக்கும் தெரியல. வாரணாத்து, ஆனா என்னவோ ஒண்ணு நடக்குது. உங்க அண்ணி கறி சரியான பிளான போட்டிருக்கா. ஏதோ ஒண்ணு கவுக்க போறா, பார்த்து எடுத்து நடந்துக்கோ, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என்ன நீ சொல்லுதியா? ஏதோ பிளான் போட்டிருக்காளா? அவ இவ்வளவு நாள் 5 பைசா கூட செலவு பண்ண மாட்டா உங்க வீட்டுக்கு. இன்னைக்கு இவ்வளவு பொருளை வாங்கிட்டு வரேன்னா அப்ப அதுக்கு பின்னால ஏதோ ஒரு கோல்மால் இருக்கு. அதை மட்டும் நல்லா தெரியுது. புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ. கடவுளே, என்ன கோல்மால் பண்ண போறா தெரியலையே. இந்த வாரணாத்து, உனக்கு எது பிரச்சனைனாலும் எனக்கு உடனே போன் அடி, நான் வந்து நிப்பேன். சரி அண்ணி, நான் போயிட்டு வரேன்னா. இந்த கூறுகட்ட மனுஷன் எங்க இருக்காரோ தெரியலையே, அவரை முதல்ல தேடணுமே. 5 பைசா செலவழிக்கிறதுக்கே 50 தடவை அழுவா என் பொண்டாட்டி. இன்னைக்கு 2000 ரூபாய் செலவழிச்சிருக்கான்னா அப்ப அதுக்கு பின்னால ஏதோ ஒரு கதை இருக்கு. அது என்னன்னு தான் இந்த மரமண்டைக்கு புரிய மாட்டுக்கு. சரி, போனோன்னே என் பொண்டாட்டிட்டு கேட்டுருவோம். எது எப்படியோ நமக்கு நாட்டுக்கோழி குழம்பு நிச்சயம். ஏமா எப்படிமா இருக்க? என்னடி இது, ஒரு நாள் இல்லாத திருநாளா இப்படி ஒரு கேள்வியை கேட்க? நான் என்ன புதுசாவா வந்திருக்கேன்? இன்னைக்கு வந்திருக்கனா நேத்து வந்தனா? நான் வந்தே 1 மாசம் கிட்ட ஆகுதே. அம்மி மவுள என்னத்தையே பேசிட்டாள்வோ. நம்ம இப்ப உள்ள போனோம், அவ்வளவுதான் டப்புனு நிறுத்திடுவாள்வோ. நம்ம இப்படி ஒளிஞ்சு கிடந்து ஒட்டு கேப்போம். ஏமா பழத்தெல்லாம் பத்திரமா ஃப்ரிட்ஜ்ல கொண்டு வந்து வச்சேன். ஆமா மக்கா, எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜுக்குள்ள அடுக்கி வச்சிட்டேன் பாத்துக்கோ. ஃப்ரிட்ஜ் நிறைஞ்சிரும் போல இருக்க. என் நாத்தனக்காரி சரியான கடைஞ்சு எடுத்து கஞ்ச பிசுனாரி. இவ எப்படி இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவு பொருளையும் வாங்கிட்டு வந்திருக்கா? நீலுக்குட்டி, கோழி ஓடி போயிடக்கூடாது பத்தியா? அதனாலதான் கயிறு வச்சு அளவுல கெட்டி போட்டிருக்கேன். பரோசல்ல நாளைக்கு ஒண்ணு, நாளை கழிச்சு ஒண்ணுன்னு விருந்து வச்சு கொண்டாடிடுவோம். விருந்தா? யாருக்கு? ஒருவேளை புருஷனும் பொண்டாட்டியும் அவங்களுக்கு விருந்து கொடுத்துக்கிட்டாங்களோ? எடி புருஷன் முன்னாடி என்னவோ செய்தியன்னு தெரியுது, ஒண்ணுமே புரிய மாட்டேன். ஏன்டி இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க சொல்லுடி. சஸ்பென்ஸ், அதுதாம்மா இப்போதைக்கு பதிலு. சஸ்பென்ஸா? என்னவா இருக்கும்? சரி, என்னவோ சொல்லுத, ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. ஏமா, நான் எதுனாலும் உனக்கு நல்லதுதான் பண்ணுவேன்னு உனக்கு தெரியுங்களா? ஆமா, இவ யாருக்கு நல்லது பண்ணிருக்கா? அம்மாக்காரிக்கு நல்லது பண்ண போறாளாம். இந்த பாருமா, இனி உனக்கு எல்லாமே நான் தான். உனக்கு எல்லாமே நான் நல்லதுதான் பண்ணுவேன். அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ. போய் நல்லபடியா சந்தோஷமா ரெஸ்ட் எடுப்போம். இந்த பாரு, நீ ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து உன் மருமக கையால ஒரு நாள் கூட நல்ல சோறு தின்னதில்ல. ஆனா நாளையில இருந்து உனக்கு ராஜ விருந்து, ராஜ மரியாதை, ராஜ உபச்சாரம். கடவுளே, அப்ப நான் சோறு கொடுக்கலங்களா? இவ என்னத்த பண்ண போறா நாளைக்கு? புரிஞ்சுதாமா? போ ரெஸ்ட் எடுப்போ. சரி, எது எப்படியா நமக்கு சோறு கிடைச்சா போதும். நீலுக்குட்டி, என்ன யாதுன்னு உன் பிளான் சொல்லிரு. இல்லன்னு வச்சுக்கியா, ராத்திரி முழுக்க யோசிச்சு மண்டையை உடைச்சு போடுவேன். சொல்லுதேன். வீட்ல யாரும் இல்ல, எங்க அண்ணனும் வெளியே போயிருக்கான், அந்த மூதேவியும் வெளியே போயிருக்கு. எவ்வளவு கொழுப்பு இருக்குன்னு இவளுக்கு. நான் மூதேவியா? இப்படியே போய் 4 செவுட்டுல இழுத்துருவேன். ஆனா கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். ஏன்னா பிளான் என்னன்னு கேட்கணும்ல. சொல்லுமா, 2000 ரூபாய் முழுசா முள்ளங்கி பத்த மாதிரி தூக்கி போட்டிருக்கேன். சொல்லிருமா. 2000 ரூபாய் தந்தே கிறுக்கு மாதிரி அலப்பற பண்ணிட்டு இருக்க. எல்லாம் நம்ம நன்மைக்கு தானே செஞ்சேனா? 2000 ரூபாய் முதலீடு பண்ணா யாராவது 20 லட்சம் தருவாங்களா?
அது யார் தருவா? எந்த பைத்தியக்காரன் தருவான்? நீ இப்ப வாங்கி கொடுத்திய பழம் கோழி அது இதுலாம் அதெல்லாம் 2000 ரூபாய். இதுதான் நமக்கு முதலீடு. இவ என்ன பிசினஸ் பண்ண போறா? ஒருவேளை கோழி பிசினஸ் பண்ண போறாளோ? அதுக்கு தான் 2 கோழி வாங்கிட்டு வந்து விட்டுருக்காளோ? இந்த 2000 ரூபாய் குட்டி மேல குட்டி போட்டு ஒரே மாசத்துல 20 லட்சம் ஆக போகுது. 2000 போட்டா 20 லட்சம் கிடைக்குமா? அது எங்க? இவளே ஒரு ஃப்ராட். இவளுக்கு 2000 கொடுத்தா 20 லட்சம் கொடுக்கக்கூடிய ஃப்ராட் யாருப்பா? ஏழுக்குட்டி, நீ சொல்லதெல்லாம் நெசந்தானா? ஆமா நெசந்தா. எப்படி ஏதாவது கோல்மால் பண்ண போறியா? எங்கேயாவது கொண்டு இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்து வீராத. அட டியூப்லைட் புருஷா, இப்ப கூடவா உமருக்கு புரியல? புரியவே இல்ல, அதனால தானே கேக்கேன். கோமரெல்லாம் வச்சு என்ன செய்ய? என்ன முதல்ல செருப்பால அடிக்கணும். எங்க அம்மா கிட்ட ஒரு இமேஜை உருவாக்க போறோம். நான் தான் நல்லா அவளை கவனிப்பேன், மருமகக்காரி அவளுக்கு கஞ்சி கூட கொடுக்க மாட்டான் அப்படின்னு. அதுக்கு தான் நம்ம கொடுக்க போறோம் எங்க அம்மைக்கு ராஜ விருந்து நாளைக்கு. நம்ம 2 பேரும் கவனிக்கிற கவனிப்புல எங்க அம்மா நம்பணும், என் மக தான் நல்லவா, அவ தான் கடைசிக்கு என் கண்ணு மூடுத வரைக்கும் நல்ல என்ன பாப்பான்னு. அந்த அளவுக்கு நானும் நீங்களும் சேர்ந்து எங்க அம்மைய நல்லபடியா கவனிச்சுக்கிடணும். கவனிக்கிற மாதிரி நடிக்கணும். என் மக இல்லனா நான் இல்லன்னு எங்க அம்மா அவ வாயால சொல்ல வைக்கணும். அதே நேரத்துல மருமகக்காரி பொல்லாதவ, கொடுமக்காரி, கஞ்சி ஊத்தாதவ, கறி கொடுக்காதவ அப்படின்னு கெட்ட பேரை எடுக்க வைக்கணும். மயிலே மயிலேனா இறகு போடாது, நம்மளா புடுங்கி எடுக்கணும். இந்த பழமொழியை நீங்க கேட்டிருப்பீங்க. ஆமா ஆமா, இந்த பழமொழியை கிராமத்துல சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த பழமொழி நமக்கு சரிப்படாது. இருக்கா இவ? அப்ப என்ன செய்யணும்? மயிலே தன்னால வந்து இறக எடுத்து இந்தா கொண்டு போ அப்படின்னு தர வைக்கணும். அதத்தான் எங்க அம்மா விஷயத்திலயும் நான் பண்ண போறேன். கடைசியில என்னமா சொல்ல வர? சுத்தி வளைச்சு என்னலாமா பேசுன? கடைசியில என்ன கிடைக்கும்? நமக்கு 20 லட்சம் கிடைக்குமா? நம்ம கவனிக்கிற கவனிப்புல எங்க அம்மா அப்படியே 25 பொன் நகைய என் கையில அலேக்க தூக்கி தருவா. அதுக்கப்புறம் அந்த வீட்டையும் கையெழுத்த போட்டு என் பேர்ல அப்படியே மாத்தி தருவா. அட அட, மூளைண்டா மூளை. எப்பப்பா, உனக்கு தலையில இருந்து கால் வரைக்கும் முச்சூடு மூளைதான். நான் ஒரு டியூப்லைட், எனக்கு இப்படி ஒரு பௌர்ணமி நிலா மாதிரி ஒரு பொண்டாட்டியா? இப்பதான் எல்லாம் புரிஞ்சுது, வெட்ட வெளிச்சமாச்சு. அப்பல நீ 2000ல இருந்து 20 லட்சம் போனேன்னா எனக்கு அப்படியே வயிற கலக்கிட்டு. நீ சொல்லக்கூடிய வறுமுடிய பார்த்தா நமக்கு 20 லட்சம் இல்ல 40 லட்சம் கிடைக்கும் போல தெரியுது. வீடே அவ்வளவுக்கு போகுமே. இப்படி சொல்லியிருந்தா கூட ஒரு 5000 ரூபாய் யார்கிட்டயாவது உருட்டு பிறண்டு கடன் வாங்கியாவது ஒரு ஆடை புடிச்சிட்டு வந்திருப்பேனே. 2 சின்ன குவாலியெல்லாம் கொண்டு வந்திருக்கோம். இது காணுமாமா? அதெல்லாம் காணும். இப்போதைக்கு இது போதும். அதுக்கப்புறம் ஒரு 5000 ரெடி பண்ணோம். அடுத்தால ஆடை பிடிச்சி குழம்பு வச்சிருவோம். அதையும் எங்க அம்மைக்கு ரொம்ப பிடிக்கும். வரக்கூடிய வரமுடிய நினைச்சு பார்த்தா இதெல்லாம் தூசி. 5000 வேணா 50,000 செலவழிக்க நான் ரெடியா இருக்கேன். இப்பவே ஒண்ணு சொல்லு, எங்க அம்மாட்ட போய் எப்படியாவது சண்டை போட்டுனாலும் ஒரு 50,000 வாங்கிட்டு வந்துருந்தேன். இப்போதைக்கு இது போதும். நாளைக்கு ஏதாவது தேவைப்பட்டுனா போய் வாங்கிக்கிடலாம். இந்த பாரோ, இந்த விஷயம் நம்ம 2 பேருக்குள்ள இருக்கட்டேன்னு. டெஃபினெட்லி உங்களுக்குள்ள இருக்கும்போது மட்டும்தான் ரகசியம். உங்களை விட்டு வெளியே எங்கேயாவது போயிட்டு அவ்வளவுதான் ரகசியம் ஊருக்கே தெரிஞ்ச விஷயமாயிரும். பாருமா, யாருக்குமே தெரியாது. என் மனசுக்குள்ளே பெரிய பூட்டா போட்டு பூட்டி வச்சுக்கிடுவேன். சாவி எங்கேயாவது கொண்டு போய் தொலைச்சிருவேன். சாவி இருந்தா தானே திறக்க முடியும். பாவி மக்கா, வீடு மட்டும் நம்ம கைக்கு வரட்டும். அந்த வீட்டுல அப்படியே நீலாம்பரி இல்லம் அப்படின்னு சொல்லி உன் பேரை கொட்டை எழுத்துல எழுதிருவோம். யோ மண்டகசாயா, யார் வீட்ல யார் பேரை எழுதுறது? இனி இந்த நாத்து சும்மா காமெடி பீஸ் மாதிரி சுத்த மாட்டா. இனி வில்லிக்கு வில்லி, கள்ளிக்கு கள்ளியா மாற போறேன். அடியே நீலாம்பரி, பிளானா போடுத. உன் பிளானை என்ன பண்ணுதுன்னு மட்டும் இருந்து பொறுத்திருந்து பாரு. சொந்தங்களே, நம்ம நாத்துவோட நாத்து என்னென்ன தில்லுமுள்ளு வேலையெல்லாம் பார்க்க பாத்தீங்களா? என்கிட்டே காட்டுதா வேலைய. நான் எப்படி, எங்க அண்ணி எப்படி, எங்க குடும்பம் எப்படின்னு அவளுக்கு இன்னும் தெரியாது. தெரிய வைக்க வேண்டிய நேரம் வரப்போகுது சீக்கிரம். சொந்தங்களே, வீடியோ மறக்காம பார்த்துட்டு லைக் பண்ணிருங்க. உங்க சொந்தக்காரங்க, சுக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம ஆஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சொந்தங்களே, நம்ம ஆஸ்மி ஜெசி வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. வீடியோ போட்ட உடனே அதோட லிங்க் வந்துரும். நீங்களும் அதை தொட்டு பாருங்க. சொந்தங்களே, போயிட்டு வர நேராயிட்டு அடுத்த விறுவிறுப்பான கதையில சந்திப்போம்.